Hi guys, this is Livin, Tech Quiz Advisor. ஜஸ்ட் நம்ம இந்த பாட்காஸ்ட்ல வந்து என்ன பத்தி பார்க்க போறோம்னு இல்லை, ஜஸ்ட் வி டாக் அபவுட் பேஷன். டே த்ரூ லைஃப்ல நாங்க பேஷனை எப்படி பார்க்குறோம் அண்ட் பேஷன் எங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, சம்திங் அபவுட் வி டாக். ஒரு பேஷன் வந்து பேஷன்னு சூஸ் பண்ணி எங்க லைஃப் எப்படி மூவ் ஆகுது அதை பத்தி பேசுவோம். வேற சம்திங் ஜஸ்ட் ஜாலியா பேஷன் பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள போறோம். சரி வை சார், நீ வந்து வாட் இஸ் பேஷன் அப்படின்னா என்ன சொல்ல நினைப்ப? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நேரம் போகிறது தெரியக்கூடாது. நான் அந்த விஷயத்த பிடிச்சி பண்ணணும். இப்போ அந்த விஷயத்த நான் ஃபுல் மைண்டாக பண்ணணும். ஆர் அந்த விஷயம் என்னை வந்து ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நான் செய்ய தொடங்கும் போது மற்ற விஷயங்கள்ல இருந்து நான் ஜோன் அவுட் ஆகணும். அதாவது மற்ற எல்லா விஷயத்துலேருந்து ஜோன் அவுட் ஆகி அந்த ஒரு விஷயம் தான் அந்த டைம்ல எனக்கு வந்து மைண்டுக்குள்ள இருக்கணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷனாக நான் நினைச்சிருக்கேன். கம்ப்ளீட்டா இந்த உலகத்தை மறந்து ஒரு உலகத்துக்குள்ள நீ போகணும்னு சொல்ற பேஷன் அப்படின்னா. சரி மாப்பிள்ள, நீ உனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல பேஷன் என்ன நினைச்சிருக்க? சிமிலர் தான், நீ சொல்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எந்த ஒரு ரிசல்ட்டும் எதிர்பார்க்காம, எந்த ஒரு டைம் இல்லைனாலும் எப்போனாலும் நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது வி ஷுட் ஹாப்பி. அது வந்து அதை தான் ஹாபின்னு சொல்லுவாங்க. சம்திங் நம்ம மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ரேண்டமாக நம்ம ஏதோ தூங்குறோம், சும்மா விளையாடுறோம், நடக்கிறோம், இதெல்லாம் வந்து புக் ரீடிங், இதெல்லாம் ஹாபின்னு சொல்லுவாங்க. பட் அதை தாண்டின ஒரு விஷயம் தான் பேஷன். பேஷனுங்கிற போது சம்திங் நீ ஹாபியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டேட் ஆகி, ஹாபிங்கிறது வந்து நீ ஒன்று விஷயம் பண்ணுவ. இப்போ டெய்லி நடக்கிற ஓடுற அப்படின்னா அது வந்து ஹாபி. அதே சம்திங் யூ ஷுட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இல்லை, அந்த நடக்கிற ஓடுறதுல இருந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆட்டு நீ ஒரு அத்லெட்டிக்ஸுக்கு ட்ரெயின் ஆகுற அப்படின்னா அது வந்து பேஷனாக மாறுது. அந்த ஹாபில இருந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பு. ஆமா ஆமா, அதுதான் நான் பேஷனா பாக்குறேன். அதாவது பேஷனோட ஒரிஜின் வந்து ஐ ஃபீல் ஹாபி தான். ஹாபிங்கிறது நம்ம ஒரு விஷயம், ஹாப்பினஸ் சம்திங், எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ஹாபிங்கிறது அப்படிதான் இருக்கும். நீ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், சும்மா இருக்க ஒரு 1 hour மொபைல் எடுத்த அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவேன், இல்ல சம்திங் வேற ஒரு பாட்டு கேட்கற அப்படின்னா ஒரு புக் ரீட் ஹேபிட்லாம் இல்ல. அதுதான் நான் ஜஸ்ட் பேஷன் அப்படின்னா ஒரு ஹாபியோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்கறேன். ஆனா ஹாபியா இருக்கிறது வரைக்கும் உனக்கு மனசாட்சி தொட்டு சொல்லு, ஹாபியா இருக்க வரைக்கும் ஒரு விஷயத்துல ரிசல்ட் வராட்டா அது நம்மள பெரிய அளவுல பாதிக்காது. இப்போ ஒரு ரிசல்ட்டுக்காண்டி எதிர்பார்க்கறது வந்து ஹாபியா இருக்கிறது வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் பேஷனா மாறின பிறகு நீ கண்டிப்பா ரிசல்ட்டுக்கு எதிர்பார்ப்ப. அது வந்து ஒரு மனசு இயல்பு மாதிரி. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவ? ஆக்சுவலாக ஹாபியாக இருக்கும்போது நீ சொல்கிற மாதிரி நம்ம ரிசல்ட் தேவையில்லை. ஏன்னா அது வந்து எதுவுமே டிபெண்ட்டாக இருக்கா, ஜாலியான ஒரு விஷயம். ஆனால் பேஷனுங்கிற போதும் கூட அது 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 வந்து நீ ஒரு ஸ்டெப்பு தான் ஃபார்வர்டு எடுத்து வச்சிருக்க. உனக்கு அங்கேயும் வந்து ரிசல்ட் முக்கியம் இல்லை. எப்போ உனக்கு ரிசல்ட் தேவைப்படுது அப்படின்னா நீ பேஷன்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரொஃபஷன் போகும்போது தான் நீ அதை வந்து ரிசல்ட் வந்து ஓரியன்டாக நீ ரன் பண்ண ஆரம்பிப்ப. லைக் எப்படி சொல்ல, இப்போ நம்ம இப்போ ஹாபில இருந்து நீ பேஷனுக்கு வந்துட்ட, சரியா? ஹாபி வந்து ஜாலிக்கு பண்ணிட்டு இருந்த, இப்போ அதை பேஷனாட்டு பண்ணும்போது நீ அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிற, புதுசா சம்திங் பண்ற, அதில் ரைட், அதுதான் ஒரு கேஜெட் வாங்குற, அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்க. இது வந்து பேஷனா இருக்கும்போது நடக்கும். அந்த கேஜெட்டை லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீ அது மூலமா இப்போ நீ சம்திங் எதுவாக இருந்தாலும் பேஷனாக இருந்தாலுமே ஒரு ஆர்ட் ஃபார்ம், நீ இப்போ டிராயிங் வரைகிற அப்படின்னா அதை செல் பண்ணுவேன், ஒரு கிளைண்ட் அங்கே வரோம், அப்போ தான் அது பிஸ்னஸாக மாறுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேஷனுங்கிறது உன்னோடி இருக்கிற வரைக்கும் அது பேஷனாக இருக்கும். ஸோ அது உன்கிட்ட இருக்கும்போது அதுக்கு நீ ரிசல்ட் எதிர்பார்க்கணும்னு தேவையில்லை. இப்போ சிம்பிள், நீ ஒரு ஃபோட்டோ எடுக்கிற, சரியா? இது இந்த டெட்லைனுக்குள்ளே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு வீடியோ இன்னைக்கு எடுக்கிறோம், இதுவே என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோன்னு தெரியாது, ஏன்னா பேஷன் டெட்லைன் கிடையாது. இதே நீ வந்து ப்ரொஃபஷன் மாறிட்ட, உனக்கு கேமரா பிடிக்கும், இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கிளைண்ட்டுக்கு வெட்டிங் ஆர் இல்லை ஒரு
வைல்ட் ஃபோட்டோகிராஃபி போய் எடுத்துகிட்டு வர அப்படின்னா ஒரு மேகசின் கொடுக்கணும், ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்கணுங்கிறப்போ தான் உனக்கு டெட்லைன் வருது. அப்போ நீ ப்ரொஃபஷனுக்கு மாறிடுவேன். ஸோ ஹாபிக்கும் பேஷனுக்கும் டெட்லைன்ஸ் மேட்டர்ஸ் இல்லை. நீ வந்து ஜாலியாக பண்ணிட்டு இருக்கதை பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த லெவல் ஆஃப் உள்ள வந்து ஒரு கிளைண்ட் உள்ள வராங்க, அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம், அதில் ஒரு மணி இது வருது, உன் ஹாப்பினஸை தாண்டி நீ அதை வந்து பேஷன் டு ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகும்போது தான் டெட்லைன்ஸ் அஃபெக்ட்ஸ். சரி, ஓகே. நீ வந்து மியூசிக்கை வந்து ப்ரொஃபஷனல் கொண்டு போயிருக்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் அப்படி ஃபார்வர்ட்ல இருக்கோம் நம்ம. ஸோ அதை வந்து நீ எப்படி பார்க்குற? ப்ரொஃபஷன் அப்படிங்கிற தாட்டை நீ எப்படி பார்க்குற? மியூசிக்கை வந்து நான் தொடங்கும்போது மியூசிக்கலாகவே நான் ஜஸ்ட் தொடங்கலை. ஃபஸ்ட்டு உனக்கு தெரியும், ஜஸ்ட் நான் எழுதுனது வந்து ஒரு கவிதை தான். பட் அங்கேருந்து கவிதையை சாங் பண்ணணும் அப்படின்னா, கவிதை வந்து அப்படியே லெட்டர் ஃபார்ம்லேயே இது போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது எப்படி அப்படின்னா சாங்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் அவுட் ஆச்சு. அப்போ சாங் பண்ணது எப்படி அப்படின்னா, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் நாலேஜ் சுத்தமாக கிடையாது. வி ஸ்டார்டட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி என்னமோ ஆரம்பித்தோம். இன்ஸ்ட்ருமெண்ட் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன், சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இன்னும் அது ப்ரொஃபஷனாக வந்து நான் மியூசிக் ப்ரொடக்ஷனாக ஒரு சாங் மேக்கிங்கை, மியூசிக் டைரக்ஷன் இந்த இதை கொண்டு வரல. அந்த ட்ராவலில் டிஜேயிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ டிஜேயிங்கை தான் நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறேனே தவிர்த்து ஐ எம் நாட் டூயிங் மை பேஷனை வந்து நான் ஃபுல்லாக இன்னும் வந்து ப்ரொஃபஷனுக்கு மாற்றலை. ஆமாம், அப்படி அந்த சைடு ரிவீல் ஆகும்போது இந்த சைடு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆமாம், ஓகே, புரியுது. சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின். இது வந்து காமனாக எல்லா ப்ரொஃபஷ்னலாக ஆர் பேஷனாக இருக்கவங்க எல்லார்ட்டையுமே நாங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நீங்கள் எப்படி பேஷனை ஒரு ஸ்டெப்பாக உங்கள் லைஃபுக்குள்ளே கொண்டு வந்தீங்க? இதுதான் என்னோட பேஷன், இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் எனக்கு பண்ண வரும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த பாயிண்ட் எது சொல்லு. நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க, நீ சொல்லு. ஆமாம், ஒரு ஆர்டிஸ்ட் உருவாகுறான் அப்படின்னா டெஃபினெட்லி அதுக்கு பின்னாடி ஒரு ஒன் சைட் லவ் ஃபெயிலியர் சம்திங் த வேர்ட், அந்த லவ் அப்படிங்கிறதுக்கு பேக் சைடாக தான் நான் பார்க்குறேன். அந்த கவிதை எழுதுனது வந்து ஒரு பொண்ணுக்காக தான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து காலேஜில் தான் நான் அந்த ஃபஸ்ட் டைம் கவிதை எழுதுறதுன்னு சொல்லி உள்ளே போகிறேன். ஒரு காம்படிஷன் சும்மா தான் எழுதினேன், அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வந்துச்சு. ஆனால் அது வந்து நான் கவிதை இது கிடையாது, எப்படி சொல்ல, லவ் இது கிடையாது. நான் ஜஸ்ட் அந்த ஹாலுக்குள்ளே போகணும், இப்போ வருவா அப்படின்னு தெரியும். ஸோ நான் அதுக்காக உள்ளே போனேன், எழுதினேன், ஐ காட் அ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அன்னைக்கு வந்து முத கவிதை. பட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு காலேஜில் அந்த ஒரு கேர்ள், ஒரு இதுதான் எங்க பேஷன் உள்ள வந்தா. இப்போ அப்படியே அப்படி இல்லை, எனக்கு அது பிடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் இந்த 4 லைன் எழுதும்போது, எழுதின உடனே உனக்கான ஒரு ரெகனைசேஷன் அப்படிங்கிற போது, அன்னைக்கு கம்மியான ஆட்கள் தான், ஒரு 8 to 10 பேர் தான் உள்ள இருந்து எழுதணும். ஆனால் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டுங்கிறது வந்து சம்திங் வி டன் இட் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அங்கேருந்து அந்த கவிதை எழுதணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஆரம்பிச்சது. பட் அது அப்படி சேஞ்ச் ஆகிட்டு. பட் இன்னைக்கு கவிதை எழுதுறோமானா இல்லை, பெண் எடுக்கிறதே இல்லை. ஆமாம், ஆனால் அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பட் இன்னைக்கு அதை தாண்டின ஒரு விஷயத்துல வந்து அது ரிலேட்டடாகவே பட் ரொம்ப லவ்வபுளா நம்ம ஃபுல் கோரா, ஆமா, மனசோட ஒரு ஆத்ம திருப்தியோட பண்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸோட வச்சு போயிட்டு இருக்கோம். என்னோட ஆர்ட் ஃபார்ம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நீ ஃபோட்டோகிராஃபியை வந்து எப்படி பிக் பண்ண, எந்த இடத்துல நீ வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட் வச்சது எங்க? ஃபர்ஸ்ட் டாட் வச்சது அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், கரெக்டாக ஒரு ஃப்ரேமிங் பண்ணி சும்மா நார்மலாக எடுத்தேன். கேமரையில் ஒரு ஃபோனில் தான் எடுத்தேன். கரெக்டாக எடுத்து அந்த டைமில் ஒன் சைடாக ஒரு பிள்ளையை பார்த்துட்டு இருந்தேன், அனுப்பி வச்சேன். நல்லா இருக்கு, நீ நல்லா எடுக்கிற அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு பிடிச்சவங்க சொல்லும்போது ஒரு இதுதானே, ஒரு ஹாப்பினஸ் தானே, ஒரு ரெகக்னேஷன் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதை தாண்டி அப்படியே ஓட தொடங்கினேன். அதுக்கு பிறகு எல்லாரும் லைஃப் விட்டு போனாலும் இது கூடயே வர தொடங்கிடுச்சு. அவங்க எல்லாரும் கிளம்பு, அதாவது காலப்போக்கில் எல்லாரும், அதாவது அந்த அந்த பொண்ணுக்காக நீ ஆரம்பிச்ச, ஆனா அந்த பொண்ணே இல்லைனாலும் அவ ஆரம்பிச்சு விட்டு அந்த பேஷன் வந்து நம்மள மூவ் ஆக வச்சுட்டே இருக்கும். எனக்கு வந்து இது வந்து கூட வந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ணே இல்ல ஒரு டைம்ல, ஆனா இது வந்து என் கூடயே வந்துட்டு இருக்கு. கையில போன்ல இருந்தது, இப்ப கேமராக்கு மாதிரி இருக்கு. ஸோ அப்படி வந்து
கூட லைஃப் லாங் ஜேர்னியா வந்துட்டே இருக்கு. இதை விட முடியல. அவ விட்டுட்டு போயிட்டா, ஆனா இதை விட முடியல. குட். தென் அங்க இருந்து நீ வந்து பேஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கில் தேவைன்னு நினைக்கிறியா, ஆர் டேலண்ட் தேவை, சம்திங் லைக் தட்? அதாவது பேஷன் அப்படின்னா நீ வந்து உனக்கு என்ன நீடு இருக்கு, தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற? பேஷனுக்கு முதல்ல ஸ்கில் வேணும். அப்படின்னா நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு ஃப்ரீ சோர்ஸாவே நிறைய இருக்கு. ஸோ ஸ்கில்லும் வேணும், டேலண்டும் கண்டிப்பா வேணும். அண்ட் அதை விட இன்னொரு பெர்சன்டேஜ் மேலன்னு கேட்டா மணி வேணும். ஏன் அப்படின்னா பேஷன் அப்படிங்கிற ஹாபியில இருந்து பேஷனுக்கு வந்தோடனே நீங்க நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். உன் பேஷனுக்குமே சரி, என் பேஷனுக்குமே சரி, லட்சக்கணக்கில் ரெண்டு பேருக்குமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து எல்லாரும் ஜஸ்ட் நம்ம ஆர்ட் அப்படின்னு சொல்றோம், படம் வரைகிறது அப்படின்னு சொல்றோம், அதுக்குமே அந்த ஆர்டிஸ்டுக்கு தான் தெரியும் எந்தெந்த பென்சில் வாங்கினா எவ்வளவு ரூபாய்க்குள்ள பென்சில் வாங்கினா அந்த ஷேடிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்தந்த ஆர்டிஸ்டுக்கு தான் தெரியும். ரைட். ஸோ அந்த பேஷனுங்கிற ஸ்டேஜில் வந்து டேலண்டும் வேணும், ஸ்கில்லும் வேணும், மணியும் வேணும். சம்திங் அந்த பேஷன் நீ ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்னா உனக்கு தொடக்கத்துக்கு காசு வேணும்னு ஒரு நீட் இல்லைல்ல, ஆனா அதை நீ டிரைவ் பண்ணி எப்படி சொல்ல, வழிநடுக போகும்போது நமக்கு கண்டிப்பா காசு தேவைப்படும். இப்போ பேஷனுங்கிற விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு நான் பேஷனை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு 2 நாள் போயிடலாம், 3 நாள் போயிடலாம், 4ஆவது நாள் போகும்போது நமக்கு காசு தேவைப்படுமே. பசிக்கும்ல, பசிக்கும்ல, அதுவும் கரெக்ட் தான். பசிக்கிறது ஒரு விஷயம், அதை தாண்டி நமக்கு வந்து கேஜெட்டாவும் இப்போ நம்ம பேஷனுக்கு நீடே வந்து ஆமா ஒரு கேஜெட் நமக்கு தேவைப்படுது இல்ல, அதுக்கு நமக்கு கண்டிப்பா மணி தேவைப்படும். கண்டிப்பா. அதனால அதை மணியை ப்ரையாரிட்டைஸ் பண்றேன். ஒரு லவ், அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள். இப்போ உன் மியூசிக் அப்படிங்கிற அந்த ஹாபியை பேஷனா மாத்தி பேஷன்ல இருந்து அதை எப்படி கரியரா கொண்டு போகலாம், அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, பேஷன் டு கரியர் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல எப்போ ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு உனக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் மியூசிக் ஹாபியா இருக்கும்போது மியூசிக்கு அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது சம்திங் ஜாலியாக பண்ணிட்டு இருந்தோம். எந்த ஒரு எதுவுமே தேவையில்ல, அதாவது அடுத்த யாரோ ஒன்று அப்ரிஷியேட் பண்ணணும்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமா, ஜஸ்ட் உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணிட்டு இருக்க. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நெக்ஸ்ட் லெவல் வரும்போது நம்ம வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கும் போது மியூசிக்லேயே வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் உள்ள வந்திருப்போம். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். டிஜேயிங் இருக்கு, மியூசிக் ப்ரொடக்ஷன்ல இத்தனை லேயர் ஆஃப் கேட்டகரியில் ஒர்க் நடக்குது, இந்த என்னென்ன பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட்லாம் அப்படிங்கிற போது நமக்கு வந்து டிஜேங்கிற ஒரு மேட்ரு தெரிஞ்சிச்சு. நீ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஹாபிலேருந்து பேஷன் ஆக்கிட்ட, பேஷன்லேருந்து ப்ரொஃபஷன் ஆக்கணும் அப்படின்னா நீ ஓடிட்டு இருக்க பத்தியா, அந்த ரன்வேல தான் ஓடணும். நீ திரும்பி இன்னொரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் ரெண்டையுமே வந்து ஒரு சைடு ஓடிட்டு இருக்கேன் சரியா. பட் இது வந்து எனக்கு பிடிச்ச ஃபீல்டாகவும் இருக்கு, எனக்கு மணியும் மேக் பண்ண முடியும், என் பேஷனையும் ஃபாலோ பண்ண முடியுங்கிற போது எனக்கு வந்து நான் என் சப்ஜெக்ட் விட்டு வெளியே வரல, உள்ளே தான் இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு 8 to 5 ஜாப் போயிட்டு நான் அங்கே இருந்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஏதோ கொஞ்சம் டைமில் மியூசிக்கை திரும்ப ஒரிஜினேட் அதை வந்து ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். என் ப்ரொஃபஷனை வந்து என்னால் வந்து இன்டேக் பண்ண முடியுமா, நான் ஒருவேளை மிஸ் அவுட் பண்ணிடலாம், சம் டவுட்ஸ் வரலாம் நம்ம மேலே, அதை விட்டு போயிடலாங்க, அந்த தாட் வரக்கூடாதுங்கிறதுனால நான் இதில் வந்து ஒரு இப்போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு டிஜே ஈவெண்ட் வருது அப்படின்னா மந்த்லி 1 or 2 வருது அப்படின்னாலுமே எனக்கு ஒரு இன்கம் வர ஆரம்பிக்கும். அது என்ன மோட்டிவேட் பண்ணும், என் பேஷனுக்குள்ளே என்ன இருக்க வைக்கும். நாளைக்கு இதை ப்ரொஃபஷனாக மாற்றும் போது ஐ வில் சர்வைவ். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி மியூசிக்குள்ளே தான் இருக்கேன். ஆமாம், ஆல்ரெடி ஐ மீன் மை ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஆமாம், பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு அது காசும் வருது. ஸோ அது வந்து என்ன மோட்டிவேட் பண்ணுது. அதை தாண்டி நான் இதுக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணதை விட நான் ஆல்ரெடி வந்துட்டேன்ல, ஒரு சின்ன கேட்டகரி எடுத்துட்டேன். நாளைக்கு இதுல இருந்து நான் என்னுடைய இந்த ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டாப்ல இருக்கேன், அடுத்த ஸ்டாப் ஒரு ஜேர்னி தானே, அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். அப்படிதான் நான் டிஜேயிங் எடுத்த ரீசன் அதுதான், சிம்பிளா இது இந்த டிராவல்ல இருக்கணும், டிராவலை விட்டு வெளியே போயிடக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். ஆமா, ஓகே. இப்போ நீ சொல்லும் போதே சொன்ன ஒரு சில டைம்ல எல்லா ஆர்டிஸ்டுக்கும் வர்றதுதான், எனக்கும் வர்றதுதான், ஒரு ஜோன் அவுட் ஆகுறது, இல்ல அப்படின்னா டிமோட்டிவேட் ஆகுறது, இல்ல அப்படின்னா செல்ஃப் டவுட், நான் என்னால இதை பண்ண முடியுமா, இப்போ எனக்குமே அது வரும், எனக்கு அது ஒர்த்து இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட். அந்த டவுட் எல்லாம் வரும்போது எப்படி நீ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மோட்டிவேட் பண்ணுவ?
சிம்பிள் 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 சிம்பிள். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எவன் ரெகக்னேஷனும் எனக்கு தேவையில்ல, எனக்கு பிடிச்சிருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவும் அதே தான். நான் வீட்டுக்கு போகிறேன், ஒரு ஒரு வாரம் எங்கெங்கன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் சம்திங். ஒரு சாட்டர்டே வருது அப்படின்னா என் வீட்டில் என் கீபோர்டு இருக்கும், நான் அது ப்ளே பண்ண தான் செய்வேன். எனக்கு அது வந்து ஹாப்பினஸ். நான் சும்மா இருக்கும்போது எடுத்துருவேன், புரியுதா? நானே அதை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சாலும் அது என்ன விடாது. ஆமாம். ஆனால் சம்டைம்ஸ் நான் ப்ரொடக்டிவாக உட்காரும் பொழுது, இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு மியூசிக்கெல்லாம் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேங்கிற போது எனக்கு செல்ஃப் டவுட் வரும், லேக்கிங் இருக்கும், இது வரும். அந்த டைமில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு பாட்டை கேட்டு வைப் பண்ணுறது. அடுத்த அது ஒரு உடனே ரெடி ஆயிரும். சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் மோட்டிவேஷனுங்கிறது மோட்டிவேஷனும் எனக்கு வந்து என் பேஷனுக்குள்ளேயே வந்துடும், அவ்வளோதான். ஏன்னா அதுதான் ஹாப்பினஸ் எனக்கு. ஆமா செம்ம. இப்போ உனக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி சம்டைம்ஸ் உனக்கு கொஞ்சம் கிளிச் ஆகுது, கொஞ்சம் சேடாக இருக்குது அப்படின்னா உன்னால் கேமரா எடுத்துட்டு உடனே அடுத்த ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் எனக்கு ப்ரொஃபஷனலில் கொஞ்சம் எனக்கு சேடாக இருந்தாலும் மியூசிக் என்னைய ஹீல் பண்ணிடும், அவ்வளோதான். எனக்கு வந்து நான் அப்படியே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே நேச்சர்கிட்ட போயிடுவேன். ஜோன் அவுட் ஆகுது, இல்லை கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது பீச்சோ குளமோ ஏதாவது ஒரு ஏரியால போயிருந்து அப்படியே 4 இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணும்போது அது. ஆனா நீ பாத்துட்டு இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். நான் கூட வந்திருக்கேன், அங்கேயும் கேமரா வச்சு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன். கரெக்ட். அதான் நம்ம நினைக்கிறோம், நம்ம தான் நம்மளை வந்து டிமோட்டிவேட்டா ஃபீல் பண்றோம். அது வந்து ஒரு தொடக்கம் வந்து யாரோ ஒரு ஆள் நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எதையாவது சொல்லியிருப்பாங்க. அந்த அதுதான் நம்மளை வந்து டிமோட். மற்றபடி நம்மளை வந்து டிமோட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஆனா ஒர்க் லேக்குங்கிறது கண்டிப்பா இருக்கும் எப்பவுமே. வந்து சம்திங் நம்ம பெண் எடுத்தோடனே எழுத வரணும்னு அவசியமே கிடையாது, அப்படி வரவும் செய்யாது, எழுத முடியாது. ஆமா. ஆனா அந்த டிமோட்டிவேஷன் வந்து சம்திங் யாரோ ஒரு ஆள், ஆனா அது ஈஸியா ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஒர்க் லேக்குங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது நம்ம டே பை நம்ம தான் அதை வந்து மாஸ்டர் பண்ணிக்கணும். போயிட்டே இருக்கும். கரெக்ட். ஆமா, அதுல நம்ம தான் மாஸ்டர் பண்ணிக்கணும். ஆமா. இப்போ நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய தடை அப்படின்னு நீ என்ன நினைக்கிற? என்னையே நானே சொல்லுவேன். அதுதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான், அந்த செல்ஃப் டவுட்டு. அதுதான். ஆமா, அதுதான் சொல்ல வரணும். மேக்சிமமான ப்ரொஃபஷன்ஸ் வந்து, அதாவது பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க ப்ரொஃபஷன் அடுத்த இதுக்கு போறதுக்கு ரீசனா இருக்கிறது வந்து செல்ஃப் டவுட் தான். என்னால் பண்ண முடியாது, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல தோணும். அந்த பாயிண்டை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு தெரியாம நிறைய பேர் அப்படியே ஜோன் அவுட் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனால் ஜோன் அவுட் வந்து சம்டைம்ஸ் உனக்கு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் உனக்கு தேவைப்படும். ஏன்னா நீ வந்து பெரிய ஆர்டிஸ்டஸ் பார்த்தாருன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க, அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்காத போது அவ்வளோ அப்செட் இருக்க தான் செய்யும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, ஒரு 6 months கழிச்சு திரும்ப அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கம்பேக். ஆமாம், அந்த கம்பேக்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஆமாம் தேவைப்படும். அதுக்குன்னு அவங்க கம்பேக்குங்கிறதுக்காக மொத்தமாக மூடி வச்சுட்டு 6 மாதம் அதை தொடாமலே இருப்பாங்கன்னு கிடையாது. அவங்க அந்த பப்ளிக்காக தான் வந்து இன்விசிபிள் ஆகிருப்பாங்களே தவிர்த்து அவங்களுடைய ஹாப்பினஸ் அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா 6 மாதம் டச் விட்டு திரும்ப ஒரு விஷயத்த தொடங்குறதுங்கிறது இஸ் இம்பாசிபிள். ஆனால் அந்த ஃபாலோ அப்லேயே இருப்பாங்க. சடனாக திரும்ப அவங்க வந்து பெஸ்ட்டாக ஒரு மேட்சோடி வருவாங்க. ஆமாம், வரும்போது ஒரு பக்காவான ஒரு கம்பேக்ல வரும். ஆமாம், பெஸ்ட் ஒரு. நீ என்ன இதை மாதிரி எல்லாம் எங்கெல்லாம் உனக்கு ஃபியூஸ் போச்சுன்னா அதே மாதிரி தான் சொல்லு. ஓகே, சிம்பிள். நான் வந்து பேஷனாக வச்சுருக்கேன். நான் டிஜே இங்கே ப்ரொஃபஷனாக எடுத்துட்டேன். ஆனால் மியூசிக் ப்ரொடக்ஷனில் இன்னும் கரெக்டான ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர், ஒரு பீஸ் வந்து நான் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. நமக்கு ஹாப்பியாக இருக்குது, நமக்கும். அதாவது இதுதான் நம்மளுடைய ஃபுல் ஸ்டாப் கிடையாதுல்ல. இங்கே டிஜே இங்கோடி நான் என் கெரியரை முடிக்க போகிறேன் அப்படின்னு கிடையாதுல்ல. இது ஒரு தொடக்கம். அந்த தொடக்கத்தையே அவங்க வந்து ரிசல்ட்டாக பார்க்குறாங்க. நான் அந்த ஸ்டார்டிங் தான் இதுவே தவிர்த்து என்னுடைய ரிசல்ட் என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் அதை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி உனக்கு புரிய வச்சு நான் அடுத்து இந்த ஸ்டெப் வைக்க போகிறேன், இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப் வைக்க போகிறேன், இதுக்கு அடுத்து நான் அது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என் கிராஃபை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி சொன்னாலும் அடுத்த ஸ்டெப்பில் நான் ஃபாலோ ஆகிட்டேன்னு வைங்க,
நீ அவன் அப்பவே அதுக்கு லாக்கி கிடையாது, அவன் இதுக்கான கரெக்ட் பர்சன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டாக் வரும். எனக்கு அது தேவையில்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், நான் வின் பண்றேன், லூஸ் பண்றேன், எனிதிங் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப். அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். நாளைக்கு ஒரு 40 வயசு கழியும் பொழுது நான் வந்து இப்போ இன்னொரு ஆள் வந்து என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் பண்ணியிருந்தா இப்படி ஆயிருப்பேன் அப்படிங்கிற வேர்டை நான் விடக்கூடாது. ஐ டூ இட், ஐ டிட் இட் ஆர் ஐ லூஸ் இட், அவ்வளவுதான். பண்ணிட்டு இருந்தேன், நான் பண்ணி தோத்தேன்னு இருக்கணும், இல்ல ஜெயிச்சேன்னு இருக்கணும். ஆமா, நான் வந்து பண்ணியிருந்தா நான் ஆயிருப்பேன் அப்படிங்கிற அந்த இது வந்து இருக்கக்கூடாது. ஆமா, ஏன்னா எண்ட் ஆஃப் த லைஃப் வந்து இன்னொருத்தன் வந்து நம்ம அந்த இதுக்கு வரக்கூடாது. நம்ம தான் நம்ம கையில வச்சுக்கணும் நம்ம லைஃபை. ஆமா, அதே மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து என்னுடைய கோல் கிடையாது. இதுதான் இப்போ நீ கேமரா எடுத்துட்டு போற, சரியா, போட்டோ எடுக்கிற அப்படிங்கன்னு, அப்ப கல்யாண வீட்டுல போட்டோ எடுப்பான், உன்னோட கெரியர் இதோட முடிஞ்சு இதுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து தப்பா நினைச்சுக்கிறாங்க, இதோட முடிஞ்சிருவோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே ஃபைனல் ரிசல்ட் அதுக்கு பாக்குறீங்க. ஆமா, இப்பதான் 24 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இப்பதான் ஜேர்னியை ஸ்டார்டே பண்றோம். வயசு இங்க வித்தியாசம் கிடையாது, வயசு விஷயமே கிடையாது. 50 வயசுல தொடங்கினாலும் இதே விஷயம் தான். நம்ம எங்க முடிக்க போறோம் அப்படிங்கறது தான் விஷயம். நம்மளுடைய எண்ட் சொல்லும் நம்ம என்ன பண்ணணும் பண்ணல அப்படிங்கறது. சப்போஸ் நாங்க ஃபெயிலியரே ஆனாலும் நான் எனக்கு பிடிச்சத பண்ணேன். மெமரிஸ் லாட். எனக்கு வந்து நான் ஒரு ஸ்டேஜ்ல நான் சாவ கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெட்ல, அப்போ எனக்கு இதெல்லாம் ஃபிளாஷ்பேக்கா டக்கு டக்குன்னு வந்துட்டு போகும். பிடிச்சது அந்த விஷயத்த கையில எடுத்தேன், பண்ணினேன், சந்தோஷமா இருந்தேன். அந்த விஷயம் அப்படி வந்துட்டு போகும். பிடிக்காம ஒரு விஷயத்த பண்ணி 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 கடைசியில சாவு கிடைக்கும். எப்படியுமே சாவுங்கிறது ஒரு எண்டு தானே. சாவு கிடக்கும் போது பிடிக்காத ஒரு வாழ்க்கை, இதுக்கு இருந்ததுக்கு நம்ம கண்ணை மூட்டு மொத்தமா போயிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், ஜாலியா இருக்கேன், அவ்வளவுதான். நீ வந்து பேஷன் டு ப்ரொஃபஷன் அந்த டிராவலை நீ எப்படி பாக்குற, அதை மட்டும் சொல்லு. எண்டாட்டு. ஆமா, ஏன்னா நீ ஹாபில இருந்து பேஷனுக்குள்ள வந்துட்ட. பேஷன் டு ப்ரொஃபஷனுங்கிறது நான் இன்னும் பேஷன் டு ப்ரொஃபஷன் போகல. எனக்கு அது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா பேஷன் டு ப்ரொஃபஷன் போகும்போது என்னோட இதை வச்சு நான் சொல்றேன், எனக்கு வந்து கொஞ்சம் கேஜெட்ஸ் வந்து இன்னும் அதிகமா தேவைப்படுது. லைட்டிங்கா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் கிரேட் ஃபோட்டோகிராஃபியை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், கேமராஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். என்ட்ரி லெவல் கேமரா போதாது, அது வந்து ப்ரொஃபஷனல் கிரேட் கேமராஸ் வேணும். அதுவும் நான் வந்து சூஸ் பண்ணது வந்து சிட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வைல்ட் லைஃப். அதுக்கு வந்து நான் வந்து கை கூட வைக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு காசு தேவைப்படும். ஸோ அதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ பேஷன்ல இருந்து கரியராக எடுத்து வைக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ அதுக்கான காசு தேரும்போது கண்டிப்பாக நான் அடுத்த ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு போயிடுவேன். அந்த காசு சேர்க்கக்கூடிய பொசிஷன்ல தான் நான் இருக்கேன். ஸோ அதனால நான் அது ஒரு ஜேர்னியாக தான் பார்த்துட்டு இருக்கேன் இதை. ஸோ இதை வந்து நான் இந்த காசை என்னால் சம்பாதிக்கவே முடியாது, இதை வந்து என்னால் அச்சீவே பண்ண முடியாது நான் சொல்ல, இதை நான் ஜேர்னியாக பார்த்துட்டு இருக்கேன். காசு சம்பாதிச்சோன்னா நான் அந்த கியருக்கு அப்கிரேட் பண்ணிட்டு நான் முன்னாடி பார்த்து போயிட்டே இருப்பேன். அப்படிங்கிறதான் என்னோட ஜேர்னியாக பார்க்குறேன். ஓகே, நீ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பேசின. பட் நான் அந்த கொஸ்டின் கேட்ட ரீசன் வந்து வித்தியாசமாக ஒரு இது எப்படின்னா, ஹாபி டு பேஷனுங்கிற போது நீ வந்து ஹாப்பினஸை மட்டுமே டிபெண்டன்ஸ் வச்சு நீ பேஷனுக்குள்ளே வந்துட்ட. அந்த பேஷன் டு ப்ரொஃபஷனுங்கிற போது நீ பேஷன்லேருந்து லேர்னிங் ஃபேஸை தான் நான் பேஷனாக பார்க்குறேன். அந்த லேர்ன் பண்ணி முடிச்சிட்ட, ஒன்ஸ் யூ லேர்ன்ட் தென் யூ ஏர்னிங் அப்படிங்கிற போது தான் அது வந்து ப்ரொஃபஷனாக மாறுது. ஆமா, ஏர்னிங் ப்ரொஃபஷனாக மாறும்போது தான் அது உனக்கு காசு தரும். அதான் முக்கியம். எண்ட் ஆஃப் த டே மணியும் மேட்டர்ஸ். அந்த லவ் தான் முக்கியம். அந்த லவ்வும் முக்கியம். ஆமா, மணிக்காண்டி லவ்வையும் விட முடியாது, லவ்வுக்காண்டி மணியையும் விட முடியாது. அப்படிங்கிற ஒரு விட்டுட்டு இது நீ லவ்வுக்காண்டி பேஷனை பிடிச்சிருக்கலாம், ஆனா லவ்வே விட்டுட்டு போனாலும் அந்த பேஷன் வழியா விட்டுட்டு போகாது. அவ்வளவுதான் கன்க்ளூஷன். ஆமா, முடிச்சிடலாமா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான், புது சேனல். நீங்க தொடர்ந்து தரக்கூடிய ஆதரவுல தான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரலாம் பேசன்னா கடைசி இது மட்டும் நானே முடிக்க இல்லை, இப்படி முடிக்கணும்ல, எப்படி சொல்ல, இது ஒரு ஃபார்மட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஃபார்மட் எதுக்கு? அப்புறம் டெம்பிள் மிங்கிஸ் மாதிரி தான் இருக்கும்.
தலைவரே அண்ணே, விஜய் தப்பா வர நினைச்சுடாதே. அண்ணே, நாங்க 2 பேரும் உங்க ஃபேன் தான். அதாவது ஜேர்னிய சொல்றேன், கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதுக்கு சொல்றேன் நான். இருந்தாலும் ஒண்ணே இப்படி பேசிட்டா அப்படியே. அப்படி இல்ல தப்பா நினைக்காத. ஏன்னா அண்ணே வந்து இங்க இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவர் வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருக்கணும். அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் தள்ளி போட்டதுனால இப்போ அவர் அந்த ஸ்டேஜ் அடையக்கூடிய நிலைமையில வந்திருக்கு. அண்ணே, பெரிய முட்டா வச்சிருக்கான், பாத்துருந்து தூக்கி எரிஞ்சிட வரோம். அப்படி இல்ல, ஓகே, இதெல்லாம் வருமான்னு தெரியல, பாப்போம். அவருக்கே அனுப்பி வைப்பேன்.